நீங்க வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்டினீங்க சரியா? பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்டலாம். பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஒட்டக்கூடாதுன்னு சொன்னோம். நான் இதே மாதிரி வந்துட்டு இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒட்டல. சரி ஓகே, நீ இருந்தா நானும் இருந்தேன். அப்ப அன்னைக்கு எல்லாருமே இருக்கிறது செஞ்சோம். 100 ரூபா சிம்முங்க. நீ தான் அன்னைக்கு பிச்சை. இவன் இன்னொருத்தன் லைட் பண்ண போவா. எல்லாரும் இங்க தான் நிக்கிறோம். இல்ல நான் அதை சொல்லல. ஆக்சுவலா வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு பொது இடம். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எனக்கு புரியுது. ஓகே, இது வீடு பொது இடம். அதே இல்லாம இல்ல அது வீட்டுக்காரங்க சொன்னா நாங்க அப்செட் பண்ணிக்கிறோம். சரி இப்ப நான் சொல்லுவேன். பிரச்சனை இல்லை, சொல்லுங்க நாங்க இது பண்ணிக்கிறோம். சொல்றது இல்லை. இப்போ வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுங்கிறது பொது பிளேஸ்னால யார் வேண்டாம்னு சொல்லலாம். அந்த முறையில தான் அவங்க அன்னைக்கு சொன்னது. கரெக்ட் தான். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா இப்போ ஃபர்ஸ்ட் சரி இப்போ கண்டிப்பா ஏத்துக்கிறேன். ஒட்டவே இல்லை, நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா. சரி ஓகே, ஒட்டல இல்லை. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வீட்டுக்காரங்க வந்துட்டு இந்த மாதிரி தம்பி ஒட்டாதீங்கன்னு சொன்னா நாங்கள் ஒட்ட மாட்டோம். நோட்டீஸ் எடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் போயிடும். யார் வீட்டில் அப்படி சொல்லாமல் இருக்காங்க? வீட்டில் ஓட்டணும். இல்லை வீட்டில் இப்போ வந்து சொன்னாங்கன்னா நாங்கள் பக்கத்தில் பேசாமல் போயிடுவோம். இப்போ யாங்க இல்லை அன்னைக்கு நீ தான் இருந்தேன். நான் இருந்தேன். நான் என்ன சொல்லிட்டான் பார்த்தியா? சவுண்டு விட்டது இதெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு பிரச்சனை அன்னைக்கு கூட முடிஞ்சு. அது பொது இடம். எதுக்கு இல்லை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, பிடிச்ச அவனை ஏதாவது இது பண்ணலாம்ல. அவ்வளோ சவுண்ட் விட்டு என்னடா உங்களுக்கு என்ன மரியாதைன்னு கேட்குறேன். அப்போ அது என்னது சொல்லு வைப்போம். வயசுக்கு ஏதாவது ஒரு மரியாதை கொடுக்கணும் ஒரு இது இருக்கு. அன்னைக்கு நடந்தது பொது இடம், அது முடிஞ்சு போச்சு. இப்போ அதெல்லாம் பற்றி பேசி இது இல்லை. பொது இடம் இல்லை, ஒட்டுறதுக்கு முன்னாடி அங்கே எல்லாரும் இருக்கீங்க, நான் ஒட்ட வர்றோம். இப்போ நான் வந்து சொன்னேன் பார்த்தியா, இதே மாதிரி சொல்லியிருந்தா ஓகே. சரி இது யாரு நான் என்ன சொல்கிறேன்டா வந்துட்டு பொது இடம்னா வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறது ரைட்டு. இது இப்போ வந்துட்டு இப்போ உங்கள் வீடோ இப்போ இதில் நிற்கிற பசங்களோட வீடோண்டா பிரச்சனை இல்லை சொல்கிறதுல. இல்லைன்னா வீட்டுக்காரங்க வந்து சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். சொந்தக்கார வீடு தானே அது. சரி ஓகே, சொந்தக்காரங்களை வந்து சொன்னால் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டில் ஓட்டினா நீங்கள் சொல்கிறது நியாயம் இருக்குது. நாங்கள் அன்றைக்கி சொன்ன மாதிரி நீங்கள் இன்றைக்கி சொல்லலாம். நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் ஒட்ட விடல. இதே வந்துட்டு இப்போ நீங்கள் நான் அதை விட்டுட்டேன். கண்டிப்பாக நான் அதை நீங்கள் அதுவும் கரெக்ட் தான் இல்லை. ஆனால் என்ன நீங்கள் பண்ணது ஒரு தப்பு இருக்குது. அதை ஒட்டுறதுக்கு முன்னாடி சொல்லிக்கணும். அவ்வளோ பேர் அங்கே நின்றீங்க. நான் ஒட்டு ஆசையை பார்த்துட்டு இருந்தா பார்த்து நான் ஒட்டினதுக்கு அப்புறம் கிழிக்கிறேன். அப்புறம் அது என்ன ஒரு மதிப்பு? நான் ஒட்டுறதுக்கு முன்னாடி அதை ஒட்டாதீங்க, இங்கே ஒட்டினா நாங்கள் பீப்போம் இல்லை இங்கே ஒட்டக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா ஓகே. நான் கண்டிப்பாக நான் பிரச்சனைன்னு நினைக்கல. ஒட்டக்கூடாதுன்னு இருந்தால் நான் கண்டிப்பாக வந்திருப்பேன். அப்போ அப்படி பண்ணுறப்ப அது வேணும். நீ தானே சொன்னேன் அதை வந்துட்டு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இல்லை. சரி ஓகே, இப்போ வீட்டுக்காரங்க வந்துட்டு அப்போ நாங்கள் சொல்லிட்டு தான் இதே மாதிரி எங்கள் ஏரியாவில் ஒட்ட வந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான இது பண்ணுவோம் அப்படின்னு. சரி ஏரியாவுக்குள்ள ஒட்டுறது இல்லை, அது வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டு தான் அந்த மாதிரி. இப்போ உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் வந்துட்டு ஓட்டினா தப்பு தான். யாராக இருந்தாலும் தப்பு. நீங்கள் ஓட்டினாலும் சரி, நாங்கள் ஓட்டினாலும் சரி. சரியா? அப்போ நேற்று ஒட்டி வந்து இப்போ போய் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்களா? எந்த பஸ் ஸ்டாண்டில் ஒட்டினுச்சு? நேற்று இங்கே ஒட்டினுச்சு. இல்லை வாய்ப்பே இல்லை. ஃபோட்டோ காட்டுங்க, நான் வந்துட்டு ஏற்றுக்கிறேன். இப்போ